வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பு செய்தியாக அல்லது அனைத்து ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக எடுத்திருப்பது சீமான் அவர்களுடைய வீட்டில் நடந்த ஒரு மோதலை மையப்படுத்திய விடயம்தான். அதாவது சீமான் அவர்கள் வீட்டின் உள் நுழைந்து காவல்துறை அதிகாரிகள் சீமான் வீட்டின் காவலாளி அமல்ராஜ் என்பவரை கைது செய்து சென்றிருக்கக்கூடிய விடயமும், தற்பொழுது சீமான் அவர்களுடைய வீட்டை சுற்றி காவல்துறை அமைத்திருக்கக்கூடிய தடுப்பு வேலிகளும், அதை மீறி நாங்கள் சீமான் அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைவோம் என்று தம்பிமார்கள் போராட்டம் நடத்தி சீமான் அவர்களுடைய வீட்டுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய விடயமும் இன்று ஒரு பரபரப்பு செய்தியாக இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? சீமான் அவர்கள் சொல்வது நியாயமா அல்லது சீமான் அவர்கள் மீது திட்டமிட்டு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? சீமான் அவர்கள் மீது திட்டமிட்டு அவர் பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஆட்சியாளர்கள் இதுபோன்ற நகர்வுகளை எடுத்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிக்கலாம். இந்த காணொளியில் நாம் பேசக்கூடிய அனைத்து விடயங்களும் உண்மை சார்ந்த விடயங்களை மட்டும்தான் எடுத்து வைப்பதற்காக நாம் இந்த காணொளியில் நாம் பேசுகின்றோம். எனவே இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை வந்தடையும். 2008ஆம் ஆண்டு சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் ஒருமித்து ஒரே வீட்டில் வாழ்ந்தார்கள் என்பது பதிவு. அதற்கான ஆதாரங்களை விஜயலட்சுமி அவர்கள் பலமுறை அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்திருக்கின்றார். இந்த சூழலில் விஜயலட்சுமி அவர்கள் சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்கின்றார். அந்த வழக்கில் தன்னை திருமணம் செய்வதாக கூறிக்கொண்டு சீமான் அவர்கள் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்கின்ற ஒரு வழக்கை பதிவு செய்கின்றார். இந்த வழக்கை பின்வாங்க வேண்டும் என்று சீமான் அவர்களுடைய சார்ந்தவர்கள் விஜயலட்சுமி அவர்களை மிரட்டி இந்த வழக்கை பின்வாங்க வைத்தார்கள் என்பது நீதிமன்றம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. காரணம், விஜயலட்சுமி அவர்களால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களும் ஆவணங்களிலும் இந்த விடயங்கள் தெளிவாக இருக்கிறது என்பதை கோடிட்டுதான் தற்பொழுது நீதிமன்றம் விஜயலட்சுமி அவர்கள் மிரட்டப்பட்டுதான் இந்த வழக்கு பின்வாங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு மீண்டும் இந்த வழக்கை விஜயலட்சுமி அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய விடயமும், தற்பொழுது விஜயலட்சுமி அவர்கள் மிரட்டப்பட்டு அப்பொழுது இந்த வழக்கில் இருந்து அவர் பின்வாங்கி இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால், இது பாலியல் வழக்கு என்கின்ற காரணத்தினால் எந்தவிதமான அல்லது யாருடைய புகாரும் இல்லாமல் இந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்று நீதிபதி இளந்திரையன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கு சிந்திக்க வேண்டிய விடயம் பல இருக்கின்றன. ஒன்று, விஜயலட்சுமி அவர்களுக்கு எதற்காக மாதம் சீமான் அவர்களை சார்ந்தவர்கள் 50,000 ரூபாய் கொடுக்க வேண்டும்? 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது என்பதை சாட்டை துரைமுருகன் அவர்களே பல இடங்களில் ஒத்துக்கொண்டிருக்கின்றார். எதற்காக 50,000 ரூபாய் விஜயலட்சுமி அவர்களுக்கு சீமான் சார்பில் கொடுக்கப்பட வேண்டும்? அப்படி 50,000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்தால் சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தார்கள் என்பது ஒத்துக்கொள்ளப்படுகிறது என்பதுதான் நிஜம். சீமான் அவர்கள் ஒரு நேர்மையான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் விஜயலட்சுமி அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடித்திருக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கலாம். இன்று விஜயலட்சுமி அவர்கள் மீண்டும் ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கின்றார். அந்த காணொலியில் 2 நாட்களுக்கு முன்பு வரை சீமான் அவர்களுடைய ஆட்கள் எங்களை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்தார்கள் என்கின்ற விடயமும், மதுரை செல்வம் என்கின்றவர் நீங்கள் சீமானனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டதாகவும் இன்று விஜயலட்சுமி அவர்கள் தன்னுடைய குரல் பதிவை அவர் இன்று அந்த காணொளி மூலம் வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு முன்பு கூட விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு வந்தபொழுது காங்கிரஸ் தூண்டிவிட்டுதான் விஜயலட்சுமி சீமான் அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்கிறார் என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டதாகவும், அதுபோல பாரதிய ஜனதா கட்சி தூண்டிதான் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் தூண்டிதான் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டதாக இன்று விஜயலட்சுமி அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். இதில் விஜயலட்சுமி அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்தும்
நீதிமன்றம் பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்தும் எந்த அளவிற்கு உண்மை என்பது அவரவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்களை பொறுத்து அவைகள் வெளியே சொல்லக்கூடிய விடயம். இந்த வழக்கிற்காக சீமான் அவர்களை நீதிமன்றத்தில், அதாவது காவல்துறை விசாரணைக்காக அழைக்கின்றது. காவல்துறை விசாரணைக்காக அழைக்கின்ற பட்சத்தில் அதில் தவறு இல்லை அல்லது நியாயமான ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த விசாரணைக்கு ஒத்துழைத்து தன்னுடைய கட்சி பணிகளை ஒரு நாள் தள்ளி வைத்துவிட்டு அந்த விசாரணைக்கு ஒத்துழைத்திருக்க சூழலை உருவாக்கி இருந்தால் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். அதுபோல இன்று சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அவர்கள் அதாவது சீமான் அவர்களால் இந்த வழக்கில் இன்று வந்து ஆஜராக முடியாது என்று அவர்கள் அதற்கான ஒரு மனுவை கொடுத்ததாகவும் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இன்னொரு நாள் அவர் ஆஜராவதற்கான களத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகின்றன. இந்த நேரத்தில் சீமான் அவர்களுடைய வீட்டிலே ஒட்டப்பட்ட அந்த சம்மன், அந்த வழக்கறிஞர்கள் சீமான் அவர்கள் இன்று ஆஜராக முடியாது என்கின்ற மனுவை கொடுத்த மறுநிமிடமே சீமான் அவர்களுடைய வீட்டிலே இந்த சம்மன் ஒட்டப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. அதைத்தான் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் எடுத்து வைக்கின்றார்கள். சீமான் அவர்களுடைய வீட்டில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை கிழிப்பதற்கும் அதை அப்புறப்படுத்துவதற்கும் சீமான் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு உரிமை உண்டு. சட்டம் இதில் எந்தவிதமான தடங்களையும் செய்யவில்லை. ஆனால் இங்கு நடந்த விடயம் வேறு. அந்த சம்மனை அந்த இடத்திலே ஒட்டிய உடனே காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கும் பொழுதே அது கிழிக்கப்படுகின்றது. அப்படி கிழிக்கப்படுகின்ற பட்சத்தில் காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தடை செய்யப்பட்டதாக ஒன்று அங்கு பதிவாகின்றது. அதன் அடிப்படையில் தான் அங்கு இருந்த காவல்துறை அதிகாரிகள் நீலாங்கரை உயர் அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு நாங்கள் ஒட்டிய இந்த சம்மனை உடனடியாக எங்கள் கண்முன்னாலே இது கிழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். எதற்காக இதை கிழித்தீர்கள் என்பதை கேள்வி கேட்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் வருகின்ற பொழுது அந்த அதிகாரிகளை உள்ளே வாருங்கள், என்ன விடயம் என்று கேட்டு இது ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய இதை கிழித்திருக்கிறார்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்கின்ற பட்சத்தில் அது எதற்காக கிழிக்கப்பட்டது, அப்படி கிழிக்கப்பட்டது தவறு எனில் அதை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்கின்ற ஒற்றை வார்த்தை சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்திருக்காது. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் உள்ளே நுழைய வருகின்ற பொழுது காவல்துறை அதிகாரிகளை கழுத்தை பிடித்து தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது என்றும் அதன் அடிப்படையில் காவல்துறை அதிகாரியுடைய சட்டை கிழிக்கப்பட்டது என்கின்ற செய்தியும் இன்னும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்டார் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தான் அமல்ராஜ் அவர்களை காவல்துறை அதிகாரிகள் இழுத்து சென்றிருக்கிறார்கள் என்று செய்திகள் சொல்கிறது. அதற்கான காணொளிகளை அவர்களும் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் அங்கு இருந்த பத்திரிகையாளர்களை பார்த்து ஒருமையில் பேசிய விடயம் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு உன்னிப்பாகவே கவனிக்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கின்றது. தற்பொழுது அமல்ராஜ் அவர்கள் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். அமல்ராஜ் அவர்களுடைய மனைவி தன்னுடைய கணவரை பார்க்க அனுமதிக்கவில்லை, காவல்துறை பெரும் கெடுபிடிகளை செய்து கொண்டு இருக்கிறது என்ற கருத்தை பதிவிடுகிறார் ஊடகத்திற்கு. அதுபோல சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் அமல்ராஜ் அவர்களை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. இந்த சூழலில் கிருஷ்ணகிரியிலிருந்து சீமான் அவர்கள் குறிப்பிடுகின்றார், நாளை கூட நான் இந்த வழக்கில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் அல்லது இந்த விசாரணைக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன், நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று அறிவித்திருக்கின்றார். சீமான் சார்பில் இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் அல்லது இந்த வழக்கை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இங்கு பல கேள்விகள் எழும்புகின்றன. ஒன்று, தன்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை காவல்துறை அதிகாரிகள் தகர்க்க அல்லது தாக்க நினைக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது உண்மையாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தன்னுடைய தொண்டர் பாதிக்கப்படல, தன்னுடைய காவலாளி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் உடனடியாக விரைந்து தன்னுடைய வீட்டிற்கு வருவதைத்தான் கடைபிடிப்பார்கள். ஆனால் எதற்காக சீமான் அவர்கள் அதை தவிர்த்தார் என்கின்ற விடயத்தின் பின்னணியில் பல கேள்விகள் எழும்புகின்றன. இந்த வழக்கு சுமார் 15 ஆண்டுகளாக இழுபறியில் சென்று கொண்டு இருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கில் உண்மை நிலை என்ன என்பதை 2 பேருக்குத்தான் தெரியும். ஒன்று விஜயலட்சுமி அவர்கள், இன்னொன்று சீமான் அவர்கள். இந்த 2 பேருமே அது சார்ந்த கருத்துக்களை பேசி தீர்த்திருந்தால் இன்று அது பொது சபைக்கு வரக்கூடிய ஒரு களத்தை எட்டி இருக்காது.
பொது சபைக்கு வந்த பின்பால் நீங்கள் அதை தீர்ப்பதற்காக மாதம் 50,000 ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் எங்கோ உங்களுடைய பக்கத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் தற்பொழுது அமல்ராஜ் அவர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறார். ஆனால் இந்த அமல்ராஜ் அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. தன்னுடைய எஜமானை அல்லது தன்னுடைய முதலாளியை கைது செய்ய வருவதற்கு முயற்சித்த காவல்துறையை தடுத்தார் என்கின்ற அடிப்படையில் தான் இவரை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். கைத்துப்பாக்கியை காட்டினார் என்கின்ற விடயம் கூட பேசப்படுகின்றன. தனக்காக தன்னுடைய வீட்டு காவலாளி அடிபட்டு காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர்களை மீட்பதற்கான களங்களை எடுப்பதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தன் மீது இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று செயல்படுகின்ற விடயமும் கேள்வியைத்தான் எழுப்புகின்றன. சீமான் அவர்களுடைய பல விடயங்கள் பாராட்டுக்குரியது, அவருடைய பல செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்பதில் மாற்று கருத்தல்ல. ஆனால் விஜயலட்சுமி விடயத்தில் சீமான் அவர்களிடம் ஒரு சறுக்கல் இருக்கிறதோ என்கின்ற கேள்வி பலர் மனதில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றது. தற்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் இதனை ஒரு பெரிதாக கொண்டு செல்லக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய விடயம் பெரும்பாலான பொதுமக்களால் அது அங்கீகரிக்கப்படுகிறதா என்றால் பெரும்பாலானவர்கள் இந்த பெண் விடயத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது சீமான் அவர்கள் மீது அவர்கள் சற்று வேறொரு கோணத்தில் பார்க்கிறார்கள் என்பதுதான் நிஜம். காரணம், விஜயலட்சுமி அவர்களும் வீரலட்சுமி அவர்களும் புகார் கொடுத்த பொழுது என் மீது இதுபோன்ற புகார்கள் வருகின்ற பொழுது இளம் பெண்கள் என்னை பார்த்து ரசிக்கிறார்கள் என்று சீமான் அவர்கள் சொன்ன விடயம் இன்று பலருடைய மனங்களில் நிழலாடிக் கொண்டு இருக்கின்றது. ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பிரச்சனை, அதை தமிழக பிரச்சனையாக கொண்டு வந்து அது சார்ந்து ஒரு அரசியல் கட்டியமைக்கப்படுகிறது என்றால் இது வேதனையான ஒன்றாக இருக்கிறது என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். இன்றைய சூழலில் இது எங்கள் மீது ஆட்சியாளர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எடுத்து வைக்கக்கூடிய விடயம் என்கின்ற கருத்தை நாம் தமிழர் இயக்கத்தின் தம்பிமார்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த களம் ஒரு சேர, அதாவது அதை ஒரு கணத்தில் அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எடுத்தால் கூட எங்கோ சில விடயங்களில் முரண்பாடுகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. இங்கு சீமான் அவர்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு ஒன்றுதான். விஜயலட்சுமி அவர்கள் விடயத்தில் எது உண்மை எது பொய் என்கின்ற விடயம் விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். விஜயலட்சுமி அவர்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று அந்த ஆதாரங்களை அவர் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்றார். அந்த ஆதாரங்கள் பொய் என்றால் சீமான் அவர்கள் அதை நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டும். அதுபோல காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இந்த ஆதாரங்கள் பொய், திட்டமிட்டு என் மீது இதுபோன்ற வழக்குகளை கொண்டு செல்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நிலைநிறுத்தி தன்னை ஒரு நேர்மையானவராக அவர் அடையாளப்படுத்திவிட்டால் இந்த பிரச்சனை அதற்கு மேல் வளருவதற்கான ஒரு களத்தை கொண்டு செல்லாது. ஆனால் இந்த பிரச்சனையை வைத்து ஒரு அரசியல் களம் இங்கு கட்டியமைக்கப்படுகிறது என்பதுதான் நிஜம். அது நாம் தமிழர் இயக்கம் கட்டி அமைக்கிறதா அல்லது நாம் தமிழர் இயக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இதை கட்டி அமைக்கிறார்களா என்கின்ற விடயத்தின் பின்னணியில் பல கேள்விகள் இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில் விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கடைசி காணொலியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னுடைய சாபம் உங்களை சும்மா விடாது என்றுதான். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் சாபம்தான் மதுரையை எரித்தது. அதுபோலத்தான் விஜயலட்சுமி அவர்கள் ஒருவேளை உண்மையாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்திருந்தால் அவருடைய சாபம் கண்டிப்பாக பாதிப்பை உருவாக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த தமிழ்நாட்டில் அல்லது தமிழ் சார்ந்த மக்கள் மத்தியிலே பல விடயங்கள் போராட்ட களத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கின்றன. மக்களுக்கான பல தேவைகள் இன்று கேள்விக்குறிகளாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அவைகளை குறித்து பேச வேண்டிய ஊடகங்கள், அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஊடகங்கள், ஒரு ஆண் பெண் உறவிற்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு களமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இங்கு சிந்திக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.